ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை நம்ம பேச போகிறோம். முக்கியமாக ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தக்கூடிய கருத்தடை சாதனங்கள், அதே போல் செக்ஸ் உபகரணங்களை பற்றி நம்ம கொஞ்சம் பேச போகிறோம். முக்கியமாக கான்ட்ராசெப்ஷன், இந்த கருத்தடை சாதனங்கள் நம்ம பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான குணநலங்கள் என்ன அப்படின்னா, தம்பதிகள் தங்களுக்கு ஏற்ற ஒரு கருத்தடை சாதனத்தை பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, புதிதாக திருமணமான தம்பதிகள் காண்டம் மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரே நாளில் 4-5 முறை அவங்க செக்ஸ் பண்ணலாம். ஒரு காண்டம் பேக்கில் 10 இருக்கும், 10 வாங்குகிறாங்க, 2 நாளில் அது தீர்ந்துடும். காண்டம் இல்லைன்றதுனால அவங்க செக்ஸை நிறுத்த மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சி செக்ஸ் பண்ணுவாங்க, கருத்தரிச்சிருவாங்க. ஸோ அதனால் இதுவே நீண்ட காலம் ஒரு 4-5 வருடங்கள் அப்புறம் காண்டம் யூஸ் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஒரே நாளில் பலமுறை செக்ஸ் பண்ணுறதுன்றது இருக்காது. அதே மாதிரி ரொம்ப ஆரம்ப காலத்தில் வாய்வழி மாத்திரைகள் ரொம்ப பெஸ்ட். பெண் வாய்வழி மாத்திரைகளை பயன்படுத்தலாம். அடுத்து இரண்டாவதாக, பல நேரங்களில் ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, காண்டம் யூஸ் பண்ணாமல் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு அங்கே ஆல்கஹால் சாப்பிட்டு அந்த போதையில் செக்ஸ் பண்ணிடுறது. ஒரு அர்ஜி எல்லாரும் அந்த மூடில் இருக்கும்போது ஒரு விலை மாத்திரை கூட்டிகிட்டு வந்தோ ஏதோ ஒரு வகையில் அந்த பார்ட்டி, பிறந்தநாள் பார்ட்டி கொடுக்குறோம், இது மாதிரி ஆல்கஹால் சாப்பிட்டு அவங்க உறவில் ஈடுபடும்போது காண்டம் இல்லாமல் உறவுகளில் ஈடுபட்டு HIV உள்ளிட்ட பல்வேறு நோய்களை பெற்றவங்க ஏராளமான பேர். இந்த மாதிரியான விஷயங்களில் ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு உறவு கொள்ளாதீங்க. ஏன்னா ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியாது. பாதுகாப்பு முறையில் கைவிட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு சில நேரங்களில் ஆண்கள் பார்ட்னரை மாற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது உங்கள் கான்ட்ராசெப்ஷன் ஒழுங்காக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி மாற்றக்கூடாது. இந்த மாதிரியான பார்ட்னரை மாற்றுறது, பல்வேறு தவறுகள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனாலும் கூட எல்லாரும் உடனே இன்னையிலேருந்து நிறுத்திட போகிறதில்ல. அப்படி மாறும்போது கவனமாக இருங்க. முறையான கான்ட்ராசெப்ஷன் யூஸ் பண்ணுறீங்களா? செக்ஸ் டூரிசம் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. உலகம் முழுவதும் பாலியல் தொழில் இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்கு. உலகளாவிய நிலையில் அது போயிட்டுருக்கு. அப்போ அங்கே ஒழுங்கான காண்டம் யூஸ் பண்ணுறீங்களா, எக்ஸ்பைரி டேட் பார்க்குறீங்களா, இதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி காண்டம் யூஸ் பண்ணும்போது ஏதாவது கிழிஞ்சிடுது, இல்லை வேறு பிரச்சனைகள் வரும்போது HIV போன்ற நோய்கள் தாக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதில் சுய இன்பம் பற்றிய பல தவறான தகவல்கள் இருக்கிறதுனால சுய இன்பம் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தவறான ஐடியா வச்சுருக்காங்க. அது ஒரு சரியான விஷயம் அல்ல. இதில் நம்ம புதிய சில கருவிகளை சிங்கப்பூரில் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மாஸ்டர்பேட்டரி டிவைஸ்னு சுய இன்பம் பண்ணுறதுக்கான கருவிகள் பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு சுய இன்பம் பண்ணுறதுக்கு ஆண்களுக்கான ஒரு கருவி. இதில் இருக்க இந்த டிஷ்யூஸ் இந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரியான கருவிகள் ரொம்ப பெண்ணுறுப்பை ஒட்டி ஒரு சாஃப்டான அமைப்பாக உள்ளே இருக்குது. இதில் இதை ஒரு பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஜெல் போட்டுட்டு சுய இன்பம் பண்ண முடியும். இந்த மாதிரியான கருவிகள் இப்போது சிங்கப்பூரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வைப்ரேட்டார் கருவிகளும்
இந்த மாதிரியான ஜென்டிலாக வைப்ரேஷன்ஸ், இதில் பேட்ரி ஆப்ரேட்டடாக வைப்ரேட்டர்ஸ், இது பேட்ரி இதுக்குள்ளே போட்டுட்டு இது வைப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய வைப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த பட்டன் அழுத்தும் போது வைப்ரேஷன் இருக்கும், வைப்ரேஷனை நிறுத்த முடியும். இந்த மாதிரியான கருவிகள் வந்து இப்போது நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டோட உலகம் முழுவதுமே இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இது பல வகையில் செக்ஸ், தேவையற்ற செக்ஸுக்கு மாற்றாக கருதலாம். இப்போ ஒரு பெண்ணுக்கு உச்சகட்டம் அடைய முடியலை அப்படின்னா இந்த மாதிரியான வைப்ரேட்டர் பயன்படுத்த முடியும். ஒரு ஆண் வந்து தேவையற்ற பெண்களோட உறவு கொள்வதுக்கு பதிலாக இந்த கருவிகளை பயன்படுத்தி சுய இன்பம் பண்ணுறதுனால தேவையற்ற கர்ப்பம், பால்வினை நோய்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். அதே மாதிரி காண்டம் வந்து என்ன காரணங்களால் பல நேரங்களில் உறவில் ஈடுபடும் போது கிழிந்து விடுகிறது, இல்லை விலகி வந்து விடுறது ரொம்ப காமன். ஆண்கள் வந்து கருத்தடை முறையில் காண்டம் வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஏன்னா காண்டம் தான் மற்ற கருத்தடை முறைகளுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது 2 விஷயங்களை தடை பண்ணுது. ஒன்று பால்வினை நோய்கள், இன்னொன்று கருத்தரிப்பு. வாய்வழி மாத்திரைகள் இதில் எல்லாமே ஒரு குழந்தை பேர் மட்டும்தான் தடைப்படும். பால்வினை நோய்கள் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேங்க. மேடம், எங்கேருந்து யார் பேசுகிறீங்க? நான் திருப்பூர்லேருந்து உமான் பேசுகிறேன். சொல்லுங்க உமா. சார், எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு இப்போ 16 வருஷம் ஆயிடுச்சு. சொல்லுங்க. 2 பேபிஸ் இருக்கிறாங்க. சரி. ஃபேமிலி பிளானிங் பண்ணலான்னு பார்த்தா நான் வந்து ரொம்ப லீனா அனிமியா இருக்கிறதுனால எங்கள் ஹஸ்பண்ட் அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால அவங்க பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க. அதனால அவங்க பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் எங்கள் இது நல்லா இருக்குங்களா? ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. ஆண்கள் பண்ணுறது நல்லது. ஆனா எனக்கு ஒரு மாதிரி இந்த அவாய்ட் பண்றாங்க. வீட்டுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா வேணாம் அப்படின்ற மாதிரி, ஜென்ஸ் பண்ணிக்க கூடாது, அவ்வளோ ஹெல்தி இல்ல அது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மை அல்ல, அதெல்லாம் உண்மை அல்ல. அவர் ஆண்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆண்கள் தான் பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோம். அவங்க பண்ணிக்கிறது எங்களுக்கு திரும்ப எங்கள செக்ஸ் லைஃப்ல எதுவும் ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் வராதுங்க. அவங்க இப்ப இருக்கிற போலே அப்ப இருக்கிறாங்களா? ஆமாம், முற்றிலுமாக நல்லா இருக்கும். இன்னும் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா குழந்தை பிறக்காதுன்றப்போ இன்னும் நீங்கள் தைரியமாக உறவுல ஈடுபடலாம். ஆனா இப்போ அவங்க வந்துட்டு நல்லா கேம்ஸ் எல்லாம் நல்லா ஆர்வமா இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்லாம் வருங்களா? அந்த மாதிரி இந்த ஆயிடுச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற மாதிரி அவங்க கேம்ஸ், வெயிட் தூக்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க நல்லா செய்ய முடியுங்களா? எல்லாம் செய்ய முடியுங்க, எந்த பிரச்சனையுமே வராது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு டவுட் ஒன்று, இப்போ அந்த மாஸ்டர் பிரஷல் பண்ணிக்கிறாங்கல்ல ஜென்ஸ் தானாகவே, அது மாதிரி ஃபீமேல்ஸுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? கண்டிப்பாக பண்ண முடியும். அதான் நம்ம சொல்கிறோம், கிளைட்டோரஸ் என்ற உறுப்பை வந்து அவங்க தூண்டிக்கலாம். தூண்டி அவங்க உச்சகட்டம் போக முடியும். நம்மளாவே. ஆமாம், அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கிளைட்டோரஸ் உறுப்பை தூண்டி உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தொடர்ந்து தூண்ட முடியும். அல்லது இது போன்ற கருவிகள் இப்போது வைப்ரேட்டர்ஸ் கிடைக்குது, வைப்ரேட்டர்ஸ் பயன்படுத்தலாம். இது இந்தியாவில் கிடையாது, வெளிநாடுகளில் இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறதுனால திரும்ப நம்ம ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது எது ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம்? எந்த ப்ராப்ளம் வராதுங்க ரெண்டுக்கும். இது வந்து சரி தவறுன்ற கண்ணோட்டம் வந்து இன்னும் மாறலை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். உலகம் முழுவதும் இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உலகம் முழுவதுமே இன்றைக்கி இது வந்து ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனமே இதை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா தேவையற்ற உறவுல ஈடுபடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சுய இன்பம் பண்ணுறது வந்து உங்களுக்கு பால்வினை நோய்களை தவிர்க்கும். ரெண்டாவது, நீங்கள் கணவனுக்கு நேர்மையாக இருக்கிறீங்க, சுய இன்பம் பண்ணுறது ஒரு தவறல்ல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அது மாதிரி கணவர்கள் வந்து மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் உறவு பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க சுய இன்பம் பண்ணிக்கிறாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதனால் இது வந்து பெண்களும் அதை ஈடுபடலாம், ஆண்களும் ஈடுபடலாம். இது வந்து நல்லதும் கூட, சேஃபும் கூட. ஆனால் இப்போ அந்த ஃபேமிலி பிளானிங் அவங்க ஜென்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா எவ்வளோ நாளைக்கு அப்புறம் அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வருவாங்க? அவருக்கு வந்து ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டாங்கன்னா 3 மாதங்கள் வரைக்கும் அவர் உடல் உறவில் ஈடுபடும் போது காண்டம் ஆணுரை போட்டுக்கணும். 3 முறை விந்து டெஸ்ட் எடுக்கணும். 3 முறையும் விந்தணுக்கள் இல்லை, எசூஸ்போமியா அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்த பிறகு தான் அவர் வந்து காண்டம் ஆணுரை இல்லாமல் செக்ஸில் ஈடுபடலாம். ஓகே ஓகே
ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலி நீங்க எல்லா இதுலயுமே நீங்க மட்டும்தான் எனக்கு சரியா பதில் சொல்ற மாதிரி ஒரு தோணுது. அதனால தான் நான் உங்ககிட்ட பெரும்பாலும் போலி டாக்டர்கள் நீங்கள் பார்க்குறவங்க. அது இல்லைங்க சார், நிறைய ப்ரோக்ராம் நம்ம பாக்குறோம், எவ்வளவோ இது தொலைக்காட்சி வாயில எவ்வளவோ பாக்குறோம். இருந்தாலும் எனக்கு என்னவோ ரொம்ப உங்க ப்ரோக்ராம் ரெகுலரா பாக்குறது, நீங்க சொல்லும்போது அது வந்து 100% சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல செட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி. சரி, இப்போது காண்டம் வந்து சில நேரங்களில் அந்த அவிழ்ந்து போகிறது அல்லது கிழிஞ்சிடுறது ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து பெரிய காண்டமாக யூஸ் பண்ணலாம். பெரிய காண்டம் அளவில் ரொம்ப பெருசாக இருந்தால் அது அப்படி உருவிட்டு வந்துடலாம். நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டுருக்கும்போது அதை கலந்துக்கலாம். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கிழிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரொம்ப டூ மச்சாக லூப்ரிகேஷன் ஃப்ளூயிடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா காண்டம் வந்து கலண்டுடலாம். அதே மாதிரி சில நேரங்களில் பெண்ணுறுப்பு ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் காண்டம் வந்து கலண்டுடலாம், லூஸ் ஆகி கலண்டுடலாம். அதே மாதிரி சில பொசிஷனில் வந்து காண்டம் கலண்டுடலாம். ஒரு சில குறிப்பிட்ட பொசிஷன்ஸில் கலந்துடலாம். அதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த மாதிரி பொசிஷன்ஸை தேவைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் விரைப்புத்தன்மை இருந்து திரும்ப குறைந்து திரும்ப வரும்போது காண்டம் வந்து கலந்துடலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளை கவனிச்சுக்கணும். கொஞ்சம் விரைப்பு குறைஞ்சி திரும்ப வரும்போது விரைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் காண்டம் கலண்டிருக்கும். ஸோ இந்த விஷயங்களை வந்து ஆண்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா இது பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். ஒன்றும் தேவையற்ற கர்ப்பம், அதே மாதிரி பால்வினை நோய்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஸோ பெஸ்ட்டு கான்ட்ராசெப்ஷன் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து காண்டம்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் 2 விஷயங்களை அது கவனிக்கிறதுனால தான். ஒன்று பால்வினை நோய்கள், HIV உள்ளிட்ட நோய்கள். அடுத்ததாக கான்ட்ராசெப்ஷன், கருத்தரிக்காமல் இருக்கிறது. இந்த காரணங்களால் இதை மிகப்பெரிய அளவுக்கு காண்டம் இன்றைக்கி உலகம் முழுவதும் யூஸ் பண்ணுறாங்க. பெண்களுக்கு இந்த மாதிரி காண்டம் பெண்ணுறை இருக்கான்னா இருக்குது. ஆண்களுக்கு ஆணுறை இருக்கிற மாதிரி பெண்களுக்கு பெண்ணுறை இருக்குது. ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ சார், எனக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆச்சு சார், இன்னும் குழந்தை இல்லை சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? யார் பேசுகிறீங்க? பெங்களூர்லேருந்து பேசுகிறோம் சார். நான் செல்வம்னு. செல்வம், சொல்லுங்கள். 18 வருஷம் ஆச்சு சார், குழந்தை இல்லை. சரி. என் சம்சாரத்துக்கு தைராய்டு இருந்துச்சு, நிறைய இடத்துல எல்லாம் எங்கள் பெங்களூர்லாம் காட்டணும், ஒன்றும் இதாகல. சரி, உங்கள் கிளினிக்கு நேரடியாக வந்து அதான் எந்த இதெல்லாம் விந்தெல்லாம் கரெக்டாக இருக்குதா, என்ன ஏது, அது விந்து உற்பத்தி ஜாஸ்தி பண்ண முடியுமா சார்? எல்லாம் செக் பண்ணலாங்க. நீங்கள் வந்து 2 பேரும் 18 வருஷம் இப்படி இழந்ததே தப்பு. முதல்ல இவ்வளோ வயதாகும்போது உங்கள் மனைவிக்கு ரொம்ப அதிகமான வயதாயிருக்கும். அவர் எங்கள் மனைவிக்கு 33 சார், எனக்கு 44 வயசு. 33 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 16 வயசு என் சம்சாரத்துக்கு. எனக்கு இது 26 வயசு இருந்துச்சு. அப்போ 10 வயசு 2 பேருக்கு டிஃப்ரென்ஸு. சரிங்க. இப்போ வந்து உங்கள் மனைவிக்கே 26 வயசாகி கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி கருத்தரிக்கிற வாய்ப்பே போயிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முறையான சிகிச்சையை ஒழுங்காக ஆரம்பிங்க. சீக்கிரமாக காலம் கடத்தக்கூடாது. வயதாக ஆக பெண்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு வெகுவாக குறையும். அதனால இங்கெல்லாம் பார்த்தோம் இதாகல, அது உங்கள் இதுக்கு வரலாம், வந்து அங்கே செக் பண்ணலான்னு. ஸோ நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து ஒரு குழந்தையின்மை சிகிச்சை மையம் வரணும். அங்கே வந்து உங்களுக்கான டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க, உங்கள் மனைவிக்கான டெஸ்ட் எடுப்பாங்க. IUI போன்ற விஷயங்கள், IUI இன்னும் உங்கள் விந்தணுக்களை எடுத்து நல்லணுக்களை பிரித்து உங்கள் மனைவியுடைய கர்ப்பப்பையில் போடுற முறைகள் இது வரைக்கும் பண்ணலைன்னா உடனடியாக நீங்கள் ஆரம்பிக்கணும். ஏன்னா 13 வருடங்களில் நீங்கள் நிறைய முறை பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கு அடுத்த முறைக்கும் போயிருக்கணும் நீங்கள்.
ஐயுஐ பண்ணிவிட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா அடுத்த முறைகளுக்கு போயிருக்கணும். நீங்கள் ஐவிஎஃப் போன்ற முறைகளுக்கும் போயிருக்கணும். ஏன்னா 13 வருடங்கள் இல்லை 18 வருடங்கள் ரொம்ப நீண்ட காலம். அவ்வளவு நாள் சரியான சிகிச்சை எடுக்காமல் விடுறது நல்லதில்லை. திருமணமாகி 7 வருடங்களுக்குள்ளே குழந்தை பிறக்கலைன்னாலே அது சிக்கல்னு தான் எடுத்துக்கணும். போதுமான முறைகள் முயற்சி பண்ணி நீங்கள் கருத்தரிக்கலைன்னா சிக்கல் அதிகமாக இருக்கலாம். 7 வருடங்கள், அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு 35 வயதுக்கு மேலாகிறது, இது எல்லாமே நல்லதில்லை. அதனால் நீங்கள் ஒரு முறையான கருத்தரிப்பு மையம், குழந்தையின்மை சிகிச்சை மையம் போய் ஒரு சரியான ட்ரீட்மெண்ட்டில் முழுமையாக இறங்கணும். சரி, ஆண்களுக்கான ஆணுரை, பெண்களுக்கான காண்டம், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆணுரை ஒரு விரைப்படைந்த ஆணுறுப்பில் தான் போடணும். பெண்ணுக்கு அப்படி இல்லை. பெண்ணுறுப்பு உள்பக்கமாக அதை அணிய முடியும். அதே மாதிரி ஆணுறுப்பில் ஃபெயிலியர் ஆகிற சதவிகிதம் 3%. பெண்களுக்கு ஃபீமேல் காண்டம் ஃபெயிலியர் ஆகிறது 21% மதிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இந்த காண்டம் பாலியூரித்தனில் தான் செய்கிறாங்க. ஆண்களுக்கு காண்டம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. பெண்களுக்கு இது ஒரு பவுச்சு மாதிரி இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஒரு சத்தத்தை அது கிரியேட் பண்ண முடியும். ஆணுரை ஆணுறுப்பில் உரசி சத்தத்தை உண்டு பண்ணுறதில்ல. பெண்ணுறுப்பில் இருக்கக்கூடிய காண்டம் சில நேரங்களில் சத்தங்களை உண்டு பண்ண முடியும். ஆணுறுப்பில் அணியக்கூடிய காண்டம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு விரைத்த ஆணுறுப்பில் செக்ஸுக்கு 1 நிமிடத்திற்கு முன்பாக, சில வினாடிகளுக்கு முன்பாக ஆணுரை அணியணும். ஆனால் பெண்ணுரை பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரத்துக்கு முன்பாகவே அந்த பெண்கள் அதை போட்டுக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. என்ன மாதிரி நாட்களில் அல்லது எந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் கருத்தரிக்க வாய்ப்பில்லை, ஒரு பெண் கருத்தரிக்க வாய்ப்பில்லை அப்படின்னா, ஒன்று நீங்கள் குழந்தையோட ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா கருத்தரிக்க வாய்ப்பில்லை. ரெண்டாவது, நீங்கள் கருத்தரிக்கணும்னு ஆவலாக இருக்கிறீங்க, அப்பையும் அது பிரச்சனையாக இருக்காது. மூன்றாவதாக, நீங்கள் உங்களுடைய வாய்வழி மாத்திரைகளை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கருத்தரிக்க எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. நான்காவதாக, உங்களுக்கு அறுவை சிகிச்சைகள் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டெரிலைசேஷன், லெப்ராஸ்கோப்பி அல்லது பிஎஸ்னுவாங்க, பியூப்பரல் ஸ்டெரிலைசேஷன் என்ற முறையில் கருக்குழாய்களை ஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா கருத்தரிக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் வாய்வழி தூண்டுதல் அல்லது ஏனல் செக்ஸில் ஈடுபடும் போது கருத்தரிக்க வாய்ப்பில்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். நாங்கள் திருப்பூர்ல இருந்து பேசுகிறோம். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். இது மாதிரி கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது. சரி. எங்கள் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விரை ஒன்று சின்னதாக இருக்குது, கோலி குண்டு சைஸ்க்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கூட பெருசாக இருக்குது. வலி இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை ஆப்ரேஷன் பண்ணலாமா, பண்ணால் எத்தனை மாதத்துக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு தாங்க சார். செக்ஸ் எத்தனை மாதத்துக்கு வச்சுக்கூடாது, வேலை வெயிட் எத்தனை மாதத்துக்கு தூக்கக்கூடாதுன்னு கேட்கலான்னு தான் சார் சொல்லுங்கள். ஆப்ரேஷன் பண்ணலாங்க. ஒரு 10 நாட்கள் வரைக்கும் அவர் இந்த மாதிரி வெயிட்டு தூக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணால் போதும். 10-15 நாட்களுக்கு அப்புறம் அவர் தாம்பத்திய உறவுலையும் ஈடுபடலாம், வெயிட்டையும் தூக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். அதனால் எந்த பிரச்சனையும் வராதுங்க? எந்த பிரச்சனையும் வராது. ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது, அது விரவிக்கமா இல்லை குடல் இறங்கி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் தோராயமாக சொல்கிறீங்க, குடல் இறங்கி இருக்கலாம், விரவிக்கமாக இல்லாமல் குடல் வயிற்றுலேருந்து கீழே இறங்கி வரைக்குள்ளே இருக்கும். அதுக்கு பேர் ஹெர்னியான்னு பேர், குடல் இறக்கம். அதுன்னா நீங்கள் மாதிரி ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, அது டாக்டர்கள் பார்த்துட்டு தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. குடலை உள்ளே தள்ளி
அதை வர்ற ஓட்டையை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்க சார், சரிங்க சார். அது மாதிரி ஒரு 7 நாள் தள்ளி போயிட்டு வந்துடுச்சு எனக்கு. அது ஃபர்ஸ்ட் அப்புறம் உடனே செக்ஸ் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் குழந்தை தாங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை வருமாங்க சார்? முதல்ல நீங்கள் ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணுங்கள். 7 நாள் தள்ளி போய் இருந்தது அப்படின்னா, இப்போது தீட்டு வந்துருச்சா மறுபடியும்? தீட்டு வந்துருச்சு. 2வது டேட் ஆயிட்டேன், பிரச்சனை இல்லை. திரும்பி உடனே ஏதாச்சும் கன்சீவ் ஆனா ஏதாச்சும் பிரச்சனை வருமானம்? ஏன் பிரச்சனை வரப்போ? தீட்டு வந்து மறுபடியும் அடுத்த முறை கருமுட்டை வரும், அடுத்த முறை கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. எந்த பிரச்சனையும் வராது. இது நீங்கள் கேள்வியே குழப்பமாக இருக்கீங்க. அதாவதுங்க, ஒரு மாதம் கருத்தரிக்கலை, அடுத்து தீட்டு வருது, அடுத்த மாதம் மறுபடியும் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதமும் இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் கருத்தரிக்கலாம். அதாவது அதே மாதிரி கருத்தரிச்ச உடனே செய்யலாங்களா? செய்யக்கூடாது, கருத்தரிச்ச உடனே செய்யக்கூடாது அப்படின்றாங்க. உண்மையல்ல, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கர்ப்பமானாலும் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம், தவறில்லை. சரிங்க சார், அதான் சொல்றாங்க. அதனால தான் ஒன்று சொல்றதுனால பயமா இருக்கு. யார் சொல்கிறத கேட்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுங்க. நல்ல என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் ரொம்ப படிக்கலைங்க சார். என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கேன். என்னங்க? நான் 8வது தாங்க சார் படிச்சிருக்கேன். சரிங்க. ஒரு நல்ல மருத்துவர் எழுதுன, தமிழில் எழுதுன இந்த குழந்தையின்மை சிகிச்சை, மகப்பேறு, இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொஞ்சம் தமிழில் படிங்க. நீங்களே நீங்கள் வந்து ஏதாவது தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அந்த துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பொதுவாக பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க சொல்கிறத கேட்காதீங்க. சரிங்க சார். சரியா? சரிங்க சார். நன்றி. கருத்தடை முறைகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கருத்தடை முறைகள் அப்படின்னா என்னென்ன இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று வந்து ஆணுரை, அது ஆண்களுக்கானது இருக்குது, பெண்களுக்கான ஃபீமேல் காண்டமும் இருக்குது. அவங்க தாம்பத்திய உறவுக்கு முன்னால் இதை அணிஞ்சிக்கணும். அடுத்து வந்து வாய்வழி மாத்திரைகள். வாய்வழி மாத்திரைகள் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். இன்னும் சொல்லப்போனால் ஆணுரையோட அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான முறை. ஆனால் என்னென்னா, கருத்தரிக்காமல் இருக்க மட்டும்தான் அது பயன்படும். பால்வினை நோய்களை அது தடுக்காது. அப்போது எப்பெல்லாம் இந்த மாத்திரைகள் வேலை செய்யாது? ஒன்று வந்து இந்த மாத்திரைகள் ஒருத்தருக்கு வாந்தி இருக்குது, லூஸ் மோஷன் பேதி ஆகுதுன்னா அந்த நாட்களில் மாத்திரைகள் வேலை செய்யாமல் போயிடலாம். ஆனால் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க, உடனே வாந்தி எடுத்துட்டிங்கன்னா மாத்திரை வெளியே வந்துடும். அந்த நாட்களில் நீங்கள் இன்னொரு கருத்தடை முறைகளை பயன்படுத்தணும், காண்டம் போன்ற விஷயங்களை பயன்படுத்தணும். அதே மாதிரி வேறு மருந்துகளோடு சேர்ந்து யூஸ் பண்ணுறீங்க, ஆன்டிபயாட்டிக் இல்லை வேறு காய்ச்சலுக்கோ வேறு மருந்துகளை பயன்படுத்தும் போது கவனமாக மருத்துவர்கிட்ட கேட்டுக்கணும், இந்த மருந்துகளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு. சில நேரங்களில் மருந்துகளை சேர்ந்து யூஸ் பண்ணும்போது வாய்வழி மாத்திரைகள் பலனளிக்காமல் போகலாம். அடுத்து உடலில் செலுத்தக்கூடிய இம்ப்ளான்ட்ஸ் இருக்குது. இந்த மருந்துகளை வந்து இந்த பொருட்களை உடம்பில் சிப்பை பதிவுக்கிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அது ஹார்மோன் ரிலீஸ் பண்ணி கருத்தரிக்காமல் பார்த்துக்கக்கூடிய இந்த இம்ப்ளான்ட்ஸ் இருக்குது. உடம்பில் வைக்கக்கூடிய, தோலுக்கடியில் வைக்கக்கூடிய பொருட்கள். சில நேரங்களில் அதை பயன்படுத்த முடியாது. ஒருத்தருக்கு கை கால் காக்கா வலிப்புன்னு சொல்லக்கூடிய கை கால் வலிப்பு, டிபி, இந்த மாதிரியான சில மருந்துகள், மனநோய்க்கான மருந்துகள் சாப்பிடும்போது அல்லது கர்ப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி பல்வேறு நேரங்களில் இது பிரச்சனையை உண்டு பண்ணும். அடுத்து வந்து விந்தணுக்களை கொல்லக்கூடிய ஜெல் மாத்திரைகள் எல்லாம் இருக்குது. டுடே அப்படின்ற பேரில் முன்னால் தமிழ்நாட்டில் இருந்தது, இப்போயும் இருக்கலாம். இந்த மாதிரி மாத்திரைகள் உலகங்களும் இருக்குது. தாம்பத்திய உறவுக்கு முன்னால் அந்த ஒரு மாத்திரையை பெண்ணுறுப்பில் உள்ளே தள்ளி விட்டுறணும். அது அப்படி பெண்ணுறுப்பில் ஈரத்தில் கரைந்து ஒரு ஜெல் மாதிரி ஃபோமாக நுரைத்து கொண்டு இருக்கும். அப்போ நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடுறீங்க, விந்து வெளியான உடனே விந்தணுக்கள் வந்து அந்த ஜெல்லினால் அழிக்கப்படும், கொல்லப்படும். கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஸ்போமிசைடல் இன்சர்ட்ஸ் அது.
அடுத்து பரவலாக பயன்படுத்தக்கூடிய முறை வந்து டயஃப்ரம்னு. கர்ப்பப்பையினுடைய வாயை ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் வச்சு மூடிடணும். ஸோ தாம்பத்திய உறவு கொள்ளும்போது விந்தணுக்கள் கர்ப்பப்பைக்கு உள்ளே போகாமல் இந்த கேப் தடுத்துக்கும், இந்த ரப்பர் வந்து தடுத்துரும். இது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். இந்த மாதிரி பல்வேறு முறைகள் பயன்படுத்த முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இல்லாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.